என் பொண்டாட்டி காப்பி போடுறது அவளை மாதிரியே இருக்கு. ஆனால் எப்படி இருந்தாலும் குடிச்சு தானே ஆகணும். குடிப்போம். வீட்டில் யாருப்பா? யார் வேணும்? ஐயோ போலீஸு. யாரு? ஐயோ போலீஸு. ஏங்க என்னங்க? சார் என்ன சார்? எப்பா இங்கே சுப்பிரமணி ஆட்டோ டிரைவருங்கிறது யாரு? நான் தாங்க. சரி என் கூட வா. உங்கள் கூடயா? எதுக்குங்க சார்? சார் நான் ஒரு தப்பும் பண்ணலையே. நீ வாப்பா ஸ்டேஷனுக்கு வா, ஐயா கூட்டிகிட்டு வர சொன்னாரு. சார் எதுக்கு சார்? நான் எந்த தப்புமே பண்ணலை சார். எதுக்கு சார் என்னை கூப்பிடுறீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டாலே தப்பு பண்ணான்னு தான் கூப்பிடுவாங்களா? வாப்பா கிளம்பி. எங்க என்னாச்சுங்க சார்? எதுக்கு சார் கூப்பிடுறீங்க என் வீட்டுக்காரரை? அது என்ன ஏதுன்னு ஐயா சொல்லுவாருமா. ஏப்பா சுப்பிரமணி நீ வா, உடனே வா, கிளம்பி வா என் கூட. சரி இரு, இந்தா டம்ளர் எப்படி, நான் போயிட்டு வரேன். போலாம் சார். தங்க காசு கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்போ என்னடா போலீஸ் வந்து கூட்டிட்டு போறாங்க. ஐயா என்னமோ பிரச்சனை ஆயிடுச்சா? எம்கே சொல்லுவி நீ. இப்போ நம்ம எங்க போறோம்? என் கூட தானே வர, வா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோ. நீ அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக கமிஷனர் வரைக்கும் போகணும்னு அவசியமே இல்லை எம்கே. அப்படியா? ஏன் அப்படி சொல்ற? அந்த ஆட்டோ டிரைவர் பேர் தெரியுது உனக்கு, ஃபோட்டோ இருக்கு. நீயே பேசாம எப்படி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணணுமோ கலெக்ட் பண்ணியிருக்கலாம்ல. இதுக்கு எதுக்கு கமிஷனர் வரைக்கும் போகணும்? பணத்தை கொடுத்தா எங்க வேணாலும் என்ன டீட்டெயில்ஸ் வேணாலும் கிடைக்கும் இந்த காலத்துல. நீ சொல்றது கரெக்டு தான் வினி. பணம் எங்க வேணாலும் பேசும் இந்த காலத்துல. அந்த ஆட்டோ டிரைவரோட அட்ரஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். பட் அவர் வெண்ணிலாவை எங்க கொண்டு போய் இறக்கி விட்டாருன்னு தெரியல. ஒருவேளை அவ ஊருக்கு போயிருந்தான்னா ஓகே, இல்லை வேற எங்கேயும் இறக்கி விட்டு அவள் இன்னும் வேற எங்கே போயிருக்காளோ என்ன செஞ்சுட்டு இருக்காளோ தெரியல. ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு கண்டிப்பாக போலீஸோட ஹெல்ப் தேவைப்படும். அப்படின்னாலும் அதுக்கு லோக்கல் ஏரியா இன்ஸ்பெக்டரே போதும். நீ கமிஷனர் லெவலுக்கு மூவ் பண்ணியிருக்க வேண்டாம் இந்த விஷயத்த. ஏரியா இன்ஸ்பெக்டரை பிடிச்சி அவர்கிட்ட டீட்டெயில்ஸை சொல்லி அவர் இந்த விஷயத்தில் கொஞ்சம் லேட் பண்ணி அதனால வெண்ணிலாவுக்கு வேற எதுவும் புது பிரச்சனை வந்துருச்சுன்னா எனக்கு டைரெக்டாக குடுமையில் கைய வைக்கிறது தான் பழக்கம். குடுமையில் கைய வைக்கிறதா? ஆமாம், அதான் ஹெட் ஆஃபீஸ். அங்கே குடுமையை பிடிச்சி ஒரு ஆட்டுனா இங்கே வேலை தன்னால் நடக்கும். இந்த எம்கே லேசுப்பட்ட ஆள் இல்லை. ஏதாவது ஒன்று பிடிச்சா விடவே மாட்டான். மற்ற விஷயத்துல எல்லாம் நம்ம சொல்றதை கேட்டு தலையை ஆட்டுறான். இந்த விஷயத்துல மட்டும் ஏன் சொல் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறான்? என்ன வினி யோசிக்கிற? இல்லை ஒருவேளை அந்த பொண்ணு ஊருக்கு போயிருந்தான்னா? என் சொந்த ஊர் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆள் அனுப்பி என்ன ஏதுன்னு பார்க்க சொல்லுவோம். விட மாட்டான் போலையே. சரி இப்போ நம்ம எங்கே போகிறோம்? அதான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு சொன்னேன்ல. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு உங்ககிட்ட ஏதோ. என்கிட்ட ஏதோ இல்லை ஒன்றும் இல்லை. சொல்லு, சொல்ல வந்ததை ஓப்பனாக சொல்லு. இல்லை எம்கே, நீ எல்லா விஷயத்துலையும் ஸ்டேட்டஸ் பார்க்குற ஆள். ஆனால் இந்த விஷயத்துக்கு நீயே இப்படி இறங்கி வேலை பார்க்கணுமா? அதுவும் அந்த பொண்ணு சொல்கிறது ஒன்றும் நம்புற மாதிரி இல்லை. இதுக்காக நீயே இப்படி இறங்கி என்ன சிரிக்கிற? எம்கே எந்த விஷயத்தில் ஸ்டேட்டஸ் பார்க்கணுமோ அந்த விஷயத்தில் மட்டும்தான் பார்ப்பான். புரியல. அப்படின்னா நம்ம 2 பேரோட ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 2 பேரும் காலேஜ் மேட். நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண. எனக்கு உன்னோட ஸ்டேட்டஸ் ஓகேவா இருந்தது, உன்னையும் பிடிச்சிருந்தது. அதனால உன்னை அக்செப்ட் பண்ணேன். அதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்துலையும் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப்பை எங்கே வைக்கணுமோ அங்கே வைப்பேன், ஒன்றை எங்கே வைக்கணுமோ அங்கே வைப்பேன். டோன்ட் வரி. அப்போ உனக்கு ஸ்டேட்டஸ் முக்கியம் தானே? ஸ்டேட்டஸை விட்டு இறங்கி வந்துட மாட்டேல்ல? நோ நெவர். அதான் எனக்கு பயம். உன் ஸ்டேட்டஸை விட்டு எப்போவுமே இறங்கிடாத. உன் ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலான ஆளுங்க கூட மட்டும் பழகுதுன்னு. அதை எனக்கு நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை வினி. நான் பார்த்துக்குவேன். நீ கூட அஸ் யூஷுவல் சாதாரண ஒரு பொண்ணு தாங்கிறத ப்ரூவ் பண்ணுற பார்த்தியா இந்த விஷயத்தில்? இல்லை, உன் லைஃப்பில் உனக்கு நெருக்கமான பொண்ணுன்னா அது நான் மட்டுமா தான் இருக்கணும். அதான் கொஞ்சம் பயம் எனக்கு, வேற ஒன்றும் இல்லை. இங்கே பாரு வினி, என்னோட லைஃப்பில் லவ் மேரேஜ் எல்லாமே ஒரே ஒரு தடவை தான். ஒரு தடவை ஃபிக்ஸ் ஆகிட்டா இந்த எம்கே அதுலேருந்து மாற மாட்டான். இந்த என்னோட லைஃப்பில் இந்த எம்கேக்கு ஒய்ஃப்னா அது நீ மட்டும்தான். பயப்படாத. ம். டீஸ் எல்லாம் பெட்ரோலா சார்? நீ தாண்டி வேணும். ஐயோ ஜனார்தனே. எனக்கு தெரியாம நைட்டோட நைட்டா ஊரை விட்டு கிளம்பி இங்க சென்னையில வந்து ஒளிஞ்சுக்கிட்டா என்ன கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? எவ்வளவு தைரியம் இருந்தா கல்யாணத்துக்கு அவ்வளவு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் நானு. இப்படி சொல்லாம கொள்ளாம ஊரை விட்டு ஓடி வருவேன் ராத்திரியோட ராத்திரியா? எங்கடி ஓடுற? என்னை ஏமாத்திட்டு நீ இந்த உலகத்துல எங்கேயும் போய் ஒளிய முடியாது. வா கிளம்பி என்னோட. வரமாட்டேன். வரமாட்டியா? உன்னை இங்கேயே விட்டுட்டு போறதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி அங்க இருந்து ஆளுங்களை வேற கூட்டிட்டு வந்திருக்கேன். குண்டு கட்டா தூக்கி காருக்குள்ள போட்டு கூட்டிட்டு போயிருவேன். நாளைக்கே கல்யாணம். இல்ல வேண்டாம். நீயா மரியாதையா வந்து வண்டியில ஏறினா உனக்கு நல்லது. இல்லன்னா உன்னை அசிங்கப்படுத்தி தான் கூட்டிட்டு போவேன். போலீஸ் ஸ்டேஷன்ல வேற கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். போலீஸா? எதுக்கு? எதுக்கா? நீ என் பணத்தை திருடிட்டு ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன்னு சொல்லிதான். உங்க பணத்தை நான் திருடனா?
வெண்ணிலா என்னாச்சு? நின்று கதை பேசிக்கிட்டு இருக்க, பின்னாடி வண்டி எத்தனை இருக்கு பாரு. நான் கதை பேசலண்ணே, இவர் தான் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. முத நாளே பிரச்சனையா? என்னம்மா பிரச்சனை, என்னாச்சு? தம்பி, இந்த பொண்ணை யாருப்பா வேலைக்கு சேர்த்தது? நான் தான் சார். எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டாளா? இன்னைக்கு தான் சார் புதுசா வேலை சேர்ந்திருக்கா. ஆமா, பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்கா. இந்த பொண்ணை என் கூட அனுப்புப்பா. எது? பொண்ணை உங்க கூட அனுப்புறதா? என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? பெட்ரோல் போடுறதுல எதுவும் தப்பு பண்ணிட்டாளான்னு கேட்டுட்டு இருக்கேன். இந்த பிள்ளை எங்க ஊர் பிள்ளைப்பா. எங்க வீட்ல இருந்து பெரிய அளவுல பணத்தை நகையும் திருடிட்டு வந்துட்டா. எது? என்னது? ஆமா, எங்க ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். இங்கேயும் போலீஸ் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. இவன் என்னடா இங்க ஜம்முன்னு பெட்ரோல் பங்க்ல நல்ல மாதிரி வேஷம் போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அனுப்பி என் கூட. வெண்ணிலா அப்படியாம்மா? இல்லண்ணே, இவர் சொல்றது போய். இவர் சொல்றத கேட்டுட்டு என்னை இவர் கூட அனுப்பிடாதீங்கண்ணே. அவன் என்ன அனுப்புறது? நீ வாடி. என் கையை விடுங்க, விடுங்கங்க. என்னை இவர் கூட அனுப்பிடாதீங்கண்ணே. இவர் சொல்றதெல்லாம் போய். ஏமா, சுப்பிரமணியன் என்ன சொன்னாருன்னு நல்ல பிள்ளை நம்பி தானே வேலை சேர்ந்தேன். இவர் என்னடா உன்னை திருடிங்கிறாரு? இல்லண்ணே, போய் சொல்றாரு. என்னை போலீஸுக்கு போன் பண்ணுங்கண்ணே. போலீஸுக்கு தானே? இந்த இப்ப வரும் போலீஸ். கூப்பிடுங்க போலீஸ, நான் பேசிக்கிறேன். பேசுவா. வாடின்னா சொல்லாம கொள்ளாம ஊரை விட்டு ஓடி வந்துட்டு நல்லவ மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கா. வாடி. என்னை இவர் போய் சொல்றாருண்ணே. என்னை காப்பாத்துங்கண்ணே. என்னை போலீஸுக்கு போன் பண்ணுங்கண்ணே. என்னம்மா இப்படி ஆயிப்போச்சு? நல்ல பிள்ளை நம்பி தானே வேலைக்கு சேர்த்தேன். அதுவும் சுப்பிரமணியன் என்ன சொன்னாருன்னு. என்னம்மா நீ இப்படி இருக்க? என்னை இவர் போய் சொல்றாருண்ணே, காப்பாத்துங்கண்ணே. என் கையை விடுங்க, நான் உங்க கூட வர மாட்டேன். என் கையை விடுங்க. கைய உதறியா விடுற உன்ன? வா மரியாதையா வா. அம்மா, வலிக்குது. என்னை விடுங்கங்க. நான் பாட்டுக்கு இங்க ஒரு வேலையை பார்த்து பழச்சுக்கிறேன். என்னை விடுங்கங்க, ப்ளீஸுங்க. வாடினா. அம்மா, வலிக்குது, விடுங்க. இந்த பங்கு தான் சார். இங்கதான் வேலை சேர்த்து விட்டேன் அந்த பிள்ளைய. மயிலேன்னா இறகு போடாது. இழுத்து வச்சு புடுங்கினா தான் சரிப்பட்டு வரும். என்னை விடுங்க, வலிக்குது, கையை விடுங்க. யோ, யாரா நீ? நீ யாரா? கடுறா. என் கையை விடுங்க, நான் வர மாட்டேன். நான் ஊருக்கு வர மாட்டேன். நான் இங்கே ஒரு வேலையை பார்த்து பொழைச்சுக்கிறேன். என்னை விட்டுருங்க, ப்ளீஸ், என்னை விட்டுருங்க. வாடி. என்னை விடுங்க, விட்டுருங்க, ப்ளீஸ்ங்க, என்னை விட்டுருங்க. நான் ஊருக்கு வர மாட்டேன். விடுங்க. முத்து என்ன பட்டனு ஷோல்டர்ல கைய வச்சிட்டான். என்ன கூட இது வரைக்கும் டச் பண்ணி பேசினதில்ல. இந்த பக்கம் வா. ஏய், என்ன கைய உதறி விடுற மறுபடியும்? அவ உதறல, நான் தான் உதறி விட்டேன். நீயா? நீ யாரா? நீ யாரா? எது டாவா? நீ எனக்கு என்ன கொடுக்குறியோ அதுதான் உனக்கும் திரும்ப கிடைக்கும். சொல்லு, யார் நீ? எதுக்கு இவளை அழ வச்சு கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போற? அதை கேட்கறதுக்கு நீ யாரு? நான் இவளோட ஃப்ரெண்ட். இவளுக்கு ஒண்ணுன்னா நான் வந்து கேட்க தான் செய்வேன். யார் நீ? எதுக்காக இவ கையை பிடிச்சி இழுத்துட்டு போற? இவ எங்க ஊர் பொண்ணுதான். என் வீட்டுல பணம் நகையெல்லாம் திருடிட்டு வந்துட்டாங்க. சொல்லாம கொள்ளாம நைட்டோட நைட்டா ஊரை விட்டு ஓடி வந்துட்டா. பொய் சொல்றாரு. இல்ல, அப்படி எல்லாம் நான் ஒண்ணுமே பண்ணல. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கண்டி. அங்க வா, வந்து பேசிக்கலாம். நீ திருடுனியா இல்லையான்னு அவங்க பாப்பாங்க. வா. சரி, இந்த பொண்ணு உன் வீட்டுல பணம் நகையெல்லாம் திருடுனதுக்கு எவிடன்ஸ் எதுவும் வச்சிருக்கியா? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னு சொன்னியே, எங்க கம்ப்ளைண்ட் லெட்டரோட காப்பியை காமி. அதை எதுக்கு நான் உன்கிட்ட காமிக்கணும்? இவளை நீ இங்க இருந்து கூட்டிட்டு போகணும்னா அதை என்கிட்ட காமிச்சிட்டு தான் நீ கூட்டிட்டு போக முடியும். காமி, நான் இவளை உன் கூட அனுப்புறேன். ஏ போடா, உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? நீ வாடி. வர மாட்டேன். ஏய் ஏய், யார் மேல கைய வைக்கிற? ஏய், என் முன்னாடி எல்லாம் சத்தம் போட்டு பேசக்கூடாது. நான் கேட்டதை கொடுத்துட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு போ. ஏய் பொடி பையன், நீ யாரு என்னன்னு தெரியாம என்கிட்ட மோதுற. நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சா நீ இப்படியெல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்க மாட்டேன். அதான் நானும் பாக்குறேன். யாரா நீ? உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு எனக்கும். நீ இருக்கிற அதே ஊர்க்காரன் தாண்டா நானும். போய் ஊர்ல போய் விசாரி நான் யாருன்னு. போ. நீ ஆள் தெரியாம மோதுற. அதையே தான் நானும் சொல்றேன். நீ ஆள் தெரியாம மோதிட்டு இருக்க. மரியாதை இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிடு. நான் ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டை பார்த்த சந்தோஷத்துல இருக்கேன். அதனால உன்னை சும்மா விடுறேன். நீயா போயிட்டேன்னா உனக்கு நல்லது. நானா உன்னை அனுப்பி வச்சேன்னு வையேன், 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு தான் போக வேண்டி வரும். உனக்கு எப்படி வசதின்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. என்ன ஆளை விட்டு அடிப்பேன்னு மிரட்டுறியா? உன்கிட்ட மட்டும் தான் ஆள் பலம் இருக்குன்னு நினைக்கிறியா? சீச்சி, ஆளை விட்டு அடிப்பேன்லாம் மிரட்டல.
நான் தான் சொன்னனே 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போற மாதிரி வரும்னு. புரியல உனக்கு? கொன்னு தாண்டா அனுப்புவேன். மரியாதையா போயிடு. என்ன கொன்றுவேன்னு மிரட்டுறியா? எங்க ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல இவளை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். அதான் கம்ப்ளைண்ட் காப்பியை கொடுன்னு கேட்டா கொடுக்க மாட்டேங்கிற. இங்க பாரு, உன்னோட கம்ப்ளைண்ட்ல இந்த எம்கே கிட்ட செல்லாது. நான் வரும்போதே கமிஷனர் ஆஃபீஸ்ல தகவல் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். உன்னோட சின்ன ஊர்ல நீ யாரு எப்படிங்கிறது உனக்கு தெரியும். ஆனா இந்த ஊர்ல நான் யாருங்கிறது உனக்கு தெரியாது. இன்னும் ஒரு நிமிஷம் நீ இந்த இடத்துல இருந்தேன்னு வையேன், அடுத்த நிமிஷம் உன்னை தூக்கி லாக்அப்ல உட்கார வச்சிருவேன். பொடி பையன் நீ, யாரு என்னன்னு தெரியாம என்கிட்ட வாலாட்டிக்கிட்டு இருக்க. இரு பாத்துக்கிறேன். ரங்கா வண்டி எடுறா. ஐ எம் டெரிபிளி சாரி நிலா. முத்து, என்ன ஞாபகம் வந்துருச்சா உனக்கு? எஸ், ரொம்ப வருஷம் ஆனதுனால நான் மறந்துட்டேன் நிலா. ஐ எம் ஸோ சாரி. பரவாயில்ல, நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? நான் தாம்மா சொன்னேன். ஏம்மா என்கிட்ட ஷூட்டிங் எடுக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாத்தினேன். தங்க காசெல்லாம் தருவாங்கன்னு சொன்னேன். கடைசியில் பார்த்தா என்னென்னமா பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஹலோ ஹலோ, என்ன பிரச்சனை? இல்ல சார், எனக்கு தங்க காசு தரேன்னு சொல்லி ஏமாத்திருச்சு சார் இந்த பிள்ளை. என்ன உங்களை ஏமாத்தணும்லாம் அப்படி சொல்லலண்ணே. இந்த மெட்ராஸ்ல எனக்கு யாரையுமே தெரியாது. புதுசா யாரையாவது பார்த்தாலும் அவங்கள நம்புற நிலைமையிலையும் நான் இல்லை. உங்களை பார்த்தா நல்லவர் மாதிரி தெரிஞ்சது தான். இருந்தாலும் உங்களையும் நம்பி எதையும் சொல்ற நிலைமையில நான் இல்லை. அதான் அப்படியெல்லாம் போய் சொல்லி எனக்கு ஒரு வேலை தேடிக்கிட்டேன். ஹாஸ்டல்ல தங்க இடமும் பார்த்து கொடுக்க சொல்லிட்டேன். மன்னிச்சிருங்கண்ணே. நம்பி ஒத்தாசை பண்ணலமா? ஹலோ ஹலோ, என்ன உங்க ப்ராப்ளம்? என்கிட்ட ஹெல்ப் வேணும்னு கேட்டிருந்தா நான் செஞ்சிருப்பேன் சார். அதை விட்டுட்டு ஷூட்டிங் எடுக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி என்னை ஏமாத்திருச்சு சார் இந்த பிள்ளை. இப்போ என்ன, தங்க காசு தர்றேன்னு சொல்லி ஏமாத்திட்டா, அவ்வளவுதானே? ஆமா சார். நிலா, இந்தா இதை அவர்கிட்ட கொடு. கொடு. சார் காசெல்லாம் வேண்டாம் சார். காசு எதிர்பார்த்து நான் எந்த ஒத்தாசையும் பண்ணலை. இந்த மாதிரி ஒத்தாசை பண்ணுங்கன்னு கேட்டிருந்தா நானே பண்ணியிருந்திருப்பேன் சார். என்னை ஏமாத்திருச்சுன்னு தான் கோபம். அவ தான் சொல்றாள், அவளுக்கு இந்த ஊர்ல என்ன தவிர யாரையுமே தெரியாது. என்னை நம்பிதான் வந்தா. எனக்கு சடனா இவளை அடையாளம் தெரியாததுனால நானும் பார்க்க முடியாதுன்னு வெளியே அனுப்பிட்டேன். சமயத்துக்கு நீங்க ஹெல்ப் பண்ணாட்டி இவளோட நிலைமை என்ன இருக்கும்? இப்போ உங்களுக்கு தங்க காசு வாங்கி கொடுக்கறதுக்கு எனக்கு டைம் இல்லை. இந்த காசை வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. சார் காசெல்லாம் வேண்டாம் சார். இல்ல பரவாயில்ல, ப்ளீஸ் நீங்க வாங்கிக்கோங்க. உங்களுக்கு செக் போட்டு தரேன்னா கூட தரேன். என்ன வாங்கணும்? இல்லை சார், நிஜமாவே எனக்கு காசு வேண்டாம் சார். உங்களோட நல்ல மனசு எனக்கு புரியுது. இருந்தாலும் என்னோட ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில. என்னோட சின்ன கிஃப்டா இதை வச்சுக்கோங்க, ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. இல்லை சார், வேண்டாம் சார். ப்ளீஸ் எனக்காக வாங்கிக்கோங்க. இப்போ கரெக்டான டைம்ல என்ன நீங்க கூட்டிட்டு வரலன்னா இவளை சேவ் பண்ணியிருக்க முடியாது. அதுக்காகவாவது வாங்கிக்கோங்க. என்னோட சின்ன ஒரு காம்ப்ளிமெண்ட் ப்ளீஸ். சரிங்க சார். தேங்க்யூ. சரிங்க சார், அப்போ நான் வர்றேன். இந்தாம்மா பொண்ணு, வெண்ணிலா போயிட்டு வரேம்மா. பார்த்து இருந்துக்கோ என்ன. தேங்க்ஸ்ண்ணே. சரி வரேன். என் ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல, எதுனா கூப்பிடு. சார் வரேன் சார். யா வெல்கம். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டாலும் என்னோட ஆஃபீஸ் தெரியும்ல, வாங்க. சரிங்க சார். போதும், டோன்ட் கிரை. தேங்க்ஸ் முத்து. தேங்க்ஸ் எல்லாம் வேணாம், வா வந்து கார்ல ஏறுவா. அந்த அண்ணன் நடராஜ் அண்ணன் அவங்ககிட்ட சொல்லிட்டு வரணும். எல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம், வா. இன்னைக்கு தான் இங்கே வேலைக்கு சேர்ந்தேன். பிரச்சனையாயிடுச்சு. அதுக்குள்ள அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடட்டா? பார்த்துக்கலாம் நீலா, நீ என் கூட வா, வந்து கார்ல ஏறுவா. அல்லாத ஃபர்ஸ்ட் அழுகையை ஸ்டாப் பண்ணு. வா போலாம், வா. இப்ப சொல்லு நீலா, என்ன பிரச்சனை உனக்கு? என்கிட்ட உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்? இனி ஒன்றும் தேவையில்லை முத்து. எம்கே. ஹே நீலா, கால் மீ முத்து. ஆ ஆ இருக்கட்டும், பரவாயில்ல எம்கே. நான் எம்கேனே கூப்பிட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே, உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னா? இல்லை, நான் ஒரு வேலை தேடி தான் வந்தேன் இங்கே. இப்போ வேலை கிடைச்சிருச்சு. சரி, அதெல்லாம் ரெண்டாவது பேசிக்கலாம். ஊர்ல அம்மா அப்பா பாட்டி எல்லாம் எப்படி இருக்காங்க? நீங்கள் எல்லாரும் ஊரை விட்டு போன 2 வருஷத்துலேயே அம்மா இறந்துட்டாங்க. எப்படி, என்னாச்சு? அப்போ எனக்கு ஒன்றும் விவரம் தெரியல. ஏதோ விஷக்காய்ச்சல்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்பா ரொம்ப மோசமாக மாறிட்டாரு. குடிக்கிறது சீட்டாடுறது இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாது. வீடை கூட வித்தாச்சு. ஓ சரி, இந்த ஆளு எதுக்காக உங்ககிட்ட பிரச்சனை பண்றான்? இவர்கிட்ட எங்கள் அப்பா நிறைய கடன் வாங்கியிருக்காரு. குடிக்கிறதுக்கு சீட்டாடுறதுக்கு இன்னும் தொழில் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கடன் வாங்கியிருக்காரு. அந்த கடன் எல்லாம் திருப்பி கொடுக்கலன்னு சொல்லி எனக்கும் இவருக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. வாட்? ஆமாம், அதனால தான் நைட்டோட நைட்டாக தப்பிச்சு சென்னைக்கு ஓடி வந்தேன்.
இந்த கிழவன் கூட உனக்கு கல்யாணமா? ம், அப்பா கொடுக்க வேண்டிய பணத்துக்கு பதிலா என்னைய கேட்டாரு. அதுக்கு உங்க அப்பா என்ன சொன்னாரு? உங்க அப்பா இப்ப எப்படி இருக்காரு? அவர் நல்லா தான் இருக்காரு. அப்பா தான் நான் கொடுக்க வேண்டிய பணத்துக்கு பதில் என் பொண்ணை வச்சுக்கோங்கன்னு இவர்கிட்ட சொல்லிட்டாரு. மை காட். என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது தான் டிவியில் உங்களை பார்த்தேன். அவார்டு வாங்குற ஃபங்க்ஷனில் உங்களுக்கு ஏதோ ஒரு அவார்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதை பார்த்துட்டு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே உங்களை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் எனக்கும் பாட்டிக்கும் ஞாபகம் வந்தது. அதான். ஐயோ பாட்டி! முத்து, பாட்டி இவர் என்னமோ செஞ்சிருவாரு முத்து. டோன்ட் வரி நிலா, நாளைக்கு காலையில பாட்டி உன் கூட இருப்பாங்க. என்ன முத்து சொல்ற? நேற்று நைட்டு நான் அர்ஜென்ட்டாக ஹைதராபாத் போக வேண்டியதாக இருந்தது. இல்லாட்டி நான் நேற்றே உன்னை வந்து பார்த்துருப்பேன். ஆனால் நீ எங்கே இருக்கன்னு தெரியல. ஸோ நம்ம ஊருக்கு ஆள் அனுப்பிட்டேன். இந்நேரம் உங்கள் பாட்டி வீட்டில் ஆள் இருப்பாங்க, கூட்டிகிட்டு வந்துருவாங்க. யூ டோன்ட் வரி. நிஜமாவா முத்துக்கண்ணு? ரொம்ப தேங்க்ஸ்டா. ஐயோ சாரி. சரி சொல்லு, இந்த ஆளுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும்? எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது, ரொம்ப கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் முத்து எம்கே எம்கே ஆனால் நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஏன்? இல்லை, அதெல்லாம் தப்பு. ஒரு நியாயமான காரணத்துக்கு கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியலைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். எங்கள் அப்பா பண்ணது பூரா தப்பான வேலை, அதுக்கு தான் கடன் வாங்கியிருக்காரு. அதை திருப்பி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே கொடுக்கறதா இருந்தா அதை எங்கள் அப்பாவே பார்த்துக்கிடட்டும். எனக்கு ஒத்தாசை பண்ணதுக்காக நீங்கள் சுப்பிரமணிய அண்ணனுக்கு பணம் கொடுத்ததே போதும். வினி, தட் இஸ் நிலா. நிலா, இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பார்க்கலாம், உன்கிட்ட பேசலான்னு ஆசையாக வந்தேன். நீ இந்த வாங்க போங்க எம்கே அப்படிலாம் கூப்பிடாத. யூ கால் மீ முத்து. இல்லை இருக்கட்டும், பரவாயில்ல. சொல்கிறத கேளு, முத்துன்னு கூப்பிடு. அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ம், சரி, கரெக்டாக சொல்லு. இப்போ என்னை எதுக்காக பார்க்கணுன்னு வந்த? அதான் முத்து, உன்னை பார்த்து உங்ககிட்ட ஒரு வேலை கேட்டுக்கிட்டு அப்படியே இந்த சென்னையில் எனக்கும் பாட்டிக்கும் தங்குறதுக்கு ஒரு சின்ன வீடு பார்த்து கொடுக்க சொல்லி ஹெல்ப் கேட்கலான்னு வந்தேன். நீ என்ன தெரியலான்னு சொல்லிட்ட பத்தியா? ஏய் சாரியா, அதான் சொன்னனே, ரொம்ப வருஷம் ஆச்சு, எனக்கு முகமே மறந்து போச்சு. அப்புறம் எப்படி ஞாபகம் வந்தது என்ன? அதுவா, நீ எனக்காக ஊர்ல இருந்து கொண்டு வந்திருந்தியே ஒரு ஸ்நாக்ஸ், அதை பார்த்ததும் தான் எனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்தது. அடப்பாவி, எத்தனை வருஷமா உன் கூடயே விளையாண்டுருக்கேன். என்னை பார்த்து ஞாபகம் வரல உனக்கு, ஆனால் அந்த தீமண்டத்தை பார்த்தது ஞாபகம் வந்திருக்கு. முத்துக்கண்ணு, நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லைடா, அப்படியே இருக்க. முத்து, அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டியா? உனக்கு பிடிச்சிருந்ததா? நான் எங்க சாப்பிட்டேன்? என் ஆஃபீஸ் ஸ்டாஃப் அதை தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுட்டா. ஐயோ, அப்புறம் நான் உனக்காக ஆசையாக கொண்டு வந்தேன். அப்புறம் என்ன, வழக்கமில்லாத திருநாளும் ஆஃபீஸ்க்குள்ள எறும்பெல்லாம் வந்துச்சு. என்ன ஏதுன்னு பார்த்தா டஸ்ட்பின்னுக்குள்ள நீ வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் கிடந்தது. அதை பார்த்ததும் தான் எனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்தது, நம்மளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாமே. ஆமாம், இவ்வளோ பிரச்சனையிலையும் எம்கேக்கு இந்த ஸ்நாக்ஸ் பிடிக்கும்னு தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்தியா? அப்படி தேடி பிடிச்சு வாங்கிட்டு வர்றதா இருந்தா அந்த 2 தீம்பண்டத்தை மட்டுமா வாங்கிட்டு வந்திருப்பேன். என் முத்துக்கண்ணுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்க மாட்டேன். இது வீட்டில் எனக்கு சாப்பிட்றதுக்கு நான் வாங்கி வச்சிருந்தது. முத்துக்கண்ணை பார்க்க வர்றமே, அவனுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லி அவசரத்துக்கு இருந்ததை பேக்கில் தூக்கி போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஆனா அதை என்னால சாப்பிட முடியாம போயிடுச்சு பத்தியா. முத்து, நீ பாட்டியை கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்கேல, பாட்டி எல்லாம் கொண்டு வருவாங்கன்னு கவலைப்படாத. ஓகே. சரி, இப்போ நீ என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிற? என் வீட்டுக்கு. முத்து, நான் ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன், நீ அங்கே கொண்டு போய் விடு. நோனோ, பாட்டி வர்ற வரைக்கும் நீ என் கூடயே இரு. பாட்டி வந்ததுக்கு அப்புறம் நீயும் பாட்டியும் என்னோட அவுட் ஹவுஸ்ல தங்கிக்கோங்க. அவுட் ஹவுஸ்னா? அவுட் ஹவுஸ்னா என்னோட பங்களாக்கு முன்னாடி ஒரு வீடு இருக்கும், அதான். அது உனக்கு சிரமமா இருக்காதா? எனக்கு என்ன சிரமம் இருக்க போகுது? அந்த வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன். நீயும் பாட்டியும் வந்து தங்குறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம்? ஊட்டியில் இருக்காங்க. உங்கள் அண்ணே? அண்ணன் பெங்களூர்ல இருந்தாரு, இப்போ ஊட்டியில் இருக்காரு. ம், சரி. சரி, நீ என்ன படிச்சிருக்க? உனக்கு என்ன மாதிரியான ஜாப் வேணும்? முத்து, நான் +2 முடிச்சிருக்கேன், 1173. நீ எத்தனை மார்க்கு +2ல்? +2வா? ஏன் மேலே படிக்கலையா? எங்க முத்து மேலே படிக்கிறது? வீட்டில் அப்பா பண்ணுற பிரச்சனையில் எனக்கும் பாட்டிக்கும் தினம் உயிர் வாழ்கிறதே பெரிய பிரச்சனையாக இருந்தது. அப்பா வீட்டுக்கு காசே கொடுக்க மாட்டாரா? பாட்டியும் நானும் தான் வேலைக்கு போனோம். பாட்டிக்கு அப்பப்போ உடம்பு முடியாமல் போயிடும். நான் ஒரு கடையில் வேலை பார்த்தேன். இப்போ இந்த பிரச்சனை வரலைன்னா அங்கே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன். 6000 ரூபா சம்பளம். பாட்டி வீட்டு வேலைக்கு போகும், அதில் ஒன்றும் பெருசாக வருமானம் வராது, ஆனால் சாப்பாடெல்லாம் கிடைக்கும். சரி போதும் விடு. நீ ஒன்றும் வருத்தப்படாத.
இல்ல நீ எப்படி இருந்த பொண்ணு இப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்க. இப்போ நீ என்கிட்ட வந்ததுக்கு இதுக்கு முன்னாடியே வந்திருக்கலாம்ல. எனக்கும் உன் ஞாபகமே இல்லை முத்துக்கண்ணு. டிவியில் உன்னை பார்க்கலாட்டி இப்போ கூட எனக்கு ஒன்று ஞாபகம் வந்திருக்காது. சரி நீ மேலே ஏதாவது படிக்கிறியா? பார்ப்போம். நானுமே நேற்று நைட்டு அதை தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் பார்க்குற வேலைக்கு எனக்கு காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இந்த தபாலில் தான் படிக்கணும். டைம் இருக்குமா என்னன்னு தெரியல. அதை பற்றி எனக்கு ஒரு விவரமும் தெரியாது. நீ அந்த மாதிரி விவரம் உனக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லு. தெரியும் உனக்கு, நீ எனக்கு சொல்லி கொடு. என்ன நீ பெட்ரோல் பங்க் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். முத்துக்கண்ணு, அங்கே எவ்வளோ சம்பளம் தெரியுமா? 14,500 ரூபா. அது போக போனஸ் எல்லாம் வேறு தருவேன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு சேலரியா? உனக்கு ஹெல்ப் பண்ண அந்த சுப்பிரமணிக்கு நான் எவ்வளோ கொடுத்தேன் தெரியுமா உனக்கு? ஆமாம், ரொம்ப கொடுத்த. என்ன எவ்வளோ கொடுத்த? சரி அது உனக்கு வேண்டாம் விடு. ஆனால் நீ இனிமே அந்த வேலைக்கு போக வேண்டாம். நல்ல சம்பளம் முத்து. நீ ஒன்றும் பேசாத, நாளைக்கு பாட்டி வரவும் பேசிக்கலாம். முத்து, என்னை ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டுரு. அங்கே தேடுவாங்க. நான் பார்த்துக்கிறேன், நீ வா.